ரொம்ப அற்புதமா இருந்தது பாட்டு. So due to lack of fluency in English, I can't able to talk English. சுவாமி விவேகானந்தா 1863 பிறந்தாரு. 1902 காலமாயிட்டார். 39 இயர்ஸ் தான் இருந்தாரு. 24 இயர்ஸ்ல சன்னியாசி ஆனாரு. 30 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் உலகத்துக்கே தெரியும் சுவாமி விவேகானந்தர் அப்படி. வித்தின் 9 இயர்ஸ் யூரோப் கண்ட்ரிஸ், யூஎஸ் எல்லாத்துலயும் ஒரு 5 இயர்ஸ், அதே மாதிரி இந்தியாவில் ஒரு 4 இயர்ஸ், மொத்தம் 9 வருஷம் தான் அவர் உலகத்துக்கு தெரியும். ஆனா அதுல நிறைய சாதிச்சுட்டு போயிருக்காரு. அவருடைய வைப்ரேஷன் இன்னும் இருக்கு. அது என்னென்ன இருக்கு, அது காரணம் என்ன, அவருடைய கேரக்டர் என்ன, அவர் எந்த மாதிரி லீடரா இருந்திருக்காரு, அவர் லீடரா இருக்கிறதுக்காக என்னென்ன குணாம்சங்கள்லாம் அவர்கிட்ட இருந்திருக்கு, அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். I have gone through Swami Vivekananda very thoroughly, and after having gone through them, the love that I had for my country became 1,000-fold. Mahatma Gandhi, அதே மாதிரி ரவீந்திரநாத் தாகூர், if you want to know India, study Vivekananda. In him everything is positive and nothing negative. Netaji Subhash Chandra Bose, he was so great, so profound, so complex. If he had been alive, I would have been at his feet. இந்த மாதிரி மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம், லீடர்ஸ் எல்லாம் சுவாமி விவேகானந்தர் இருந்து நிறைய வைப்ரேஷன் எடுத்திருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் முன்னுதாரணமா சுவாமி விவேகானந்தர் இருந்திருக்காரு. அவருக்கு என்னெல்லாம் குணநலன்கள் இருந்திருக்கு அப்படின்னு நாம பார்ப்போம். உதாரணமா, அவர் பிறந்தது கல்கத்தாவில் அவருடைய அப்பா வக்கீல் தொழில் பண்ணிட்டு இருந்தாரு. ஹைகோர்ட்ல அவர் லாயரா இருந்தாரு. நல்ல பணக்கார குடும்பம், பெரிய பங்களா. இன்னும் இப்ப அந்த பங்களா இருக்கு. போன மாசம் நாங்க போயிட்டு வந்தோம். ரொம்ப அற்புதமா அதை மெயின்டைன் பண்றாங்க. இப்ப ராமகிருஷ்ண மடம். ரொம்ப நாட்டி பாய். எந்த விஷயம் சொன்னாலும் அதுல ஆராய்ச்சி பண்ணி தான் எடுத்துக்குவார். சும்மா கண்டமேடிக்கு நம்ப மாட்டார். உதாரணமா, குழந்தைகளோட எல்லாம் சேர்ந்து விளையாடிட்டு இருக்கிறப்ப சின்ன வயசுல, இந்த மரத்து பக்கம் போகாதீங்க, போனா அங்க பேய் வரும் அப்படின்னு சொல்லி அந்த மரத்துக்கு சொந்தக்காரர் சொல்றப்ப, பேயா நான் பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி எல்லா பசங்களும் ஓடி போனாலும் அவர் அந்த மரத்திலேயே நின்னார். பிரான்ச்ல ஏறி உட்கார்ந்துட்டார். எவ்வளவு நேரம் ஆனாலும் அந்த பேய் வரல. பேய்ன்றது சும்மா நம்ம பயமுறுத்துறதுக்காக சொல்றாங்க, நாம அதை நம்பி ஏமாறக்கூடாது. இது சின்ன வயசுல அவர் நடந்த சம்பவம். இதே மாதிரி எந்த விஷயம் இருந்தாலும் அதை ஒரு தடவை உரசி பார்த்து அதுக்கப்புறம் தான் அவர் தெரிஞ்சுக்குவார். சும்மா குட்டுமேனுக்கு நம்ப மாட்டார். மிகப்பெரிய பகுத்தறிவாளர். இந்த குணம் தான் அவரை கடவுள் இருக்கிறாரா, அதை நான் உணர முடியுமா, நான் பார்க்க முடியுமா அப்படின்ற கேள்விக்கு கொண்டு போச்சு. ஸோ எல்லாத்தையும் சுரண்டி பார்த்து இது உண்மையான தங்கம் தான் அப்படின்னு சொல்லி பார்க்கிற தன்மை அவர்கிட்ட இருந்தது. ரெண்டாவது, ஹூக்காஸ் கேள்விப்பட்டிருப்போம். இந்த ஹூக்காஸ் சொல்லிட்டு அந்த காலத்துல இந்த புகைப்பிடிக்கிறதுக்காக வச்சிருப்பாங்க. அவர் பெரிய லாயர். அவங்க அப்பா அவரை பார்க்கறதுக்காக வெவ்வேறு கேஸ்ட்ல இருந்து வருவாங்க. அப்ப ஜாதி வித்தியாசம் நிறைய இருந்ததுனால ஒவ்வொரு ஜாதிக்காரங்களுக்கும் வெவ்வேறு ஹூக்காஸ் வச்சிருந்தாங்க அவங்க வீட்டுல. ஆனா இது ஏன் இப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசுறப்ப, ஒரு ஜாதிக்காரங்களோட இன்னொரு ஜாதிக்காரங்க குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுல சொன்னாங்க. ஆனா இவர் அதை நம்புறதுக்கு தயாரா இல்லை. ஏதாவது வித்தியாசம் இருக்குமா, ஏன் இப்படி வித்தியாசப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் இரவு தூங்குனதுக்கு அப்புறம் இந்த ஹூக்கா அவரே இந்த புகை இதை போட்டு அவரே உறிஞ்சி பார்க்கிறார். சின்ன வயசுல எல்லாத்துலயும் ஒரே டேஸ்ட் தான் இருக்கு அப்படின்னா ஒன்னும் வித்தியாசம் இல்லை. நம்ம ஜாதியை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வித்தியாசம் பார்த்து பார்க்கறது நம்முடைய பகுத்தறிவின்மைக்கு ஒரு உதாரணமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ந்து பார்க்கிற தன்மை அவர்கிட்ட இருந்தது. படிச்சாரு, ரொம்ப நல்லா படிப்பாரு. கான்சென்ட்ரேஷன் ரொம்ப அளவுக்கு அதிகம். எந்த அளவுக்கு அதிகம் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு தடவை எல்லாருமே விளையாடிட்டு இருக்காங்க. விளையாடுங்கன்னு சொல்லி சொன்னா, நம்ம வீட்டுல இருக்கிற பொம்மைகள் எல்லாம் வச்சு சாமி கும்பிடுற மாதிரி விளையாடு. அப்ப தியானத்துல உட்காரணும். பூஜையில உட்கார்ந்தா தியானத்துல உட்காருவாங்க அவங்க அப்பா. அதே பார்த்து இவரும் உட்கார்றாரு. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அந்த லாம்பு வருது. எல்லாரும் ஓடி போயிடுறாங்க சார். ஆனா நரேந்திரன் மட்டும் அங்க இந்த எந்த விஷயத்தையும் கவனிக்காம
முழு கான்சென்ட்ரேஷன் அந்த மெடிடேஷன்ல இருந்தது. சின்ன வயசுலேயே அது கைவர பெற்றிருந்ததுனால, அந்த கான்சென்ட்ரேஷன் அவர்கிட்ட இருந்ததுனால அவருடைய புத்தி ரொம்ப கூர்மையா இருந்தது, அவருடைய அறிவு ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. எங்க பள்ளிக்கூடத்துல போனாலும் எல்லா விஷயங்களையும் கத்துக்கிறது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் தான், அந்த மாதிரி தான் இருக்கும். பிஏ சேர்ந்தாரு. பிஏ சேர்ந்து படிச்சுட்டே இருக்கிறப்பவே ஸ்பிரிச்சுவலிசம் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஹையஸ்ட் பிலாசபி தான் ரொம்ப புத்தியை வந்து ரொம்ப தூண்டுற விஷயம். அதனால இறைவன் இருக்கிறாரா, அவர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவர் யாராவது பார்த்திருக்காங்களா, பார்த்திருக்காங்கன்னு சொல்லி சொன்னா எனக்கு காட்ட முடியுமா, நான் அதை உணர முடியுமா, இந்த மாதிரி அடிப்படையான சில கேள்விகளை வச்சுட்டு எல்லா விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்றாரு. அப்படி ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கிறப்ப யாருமே பதில் கிடைக்கல. வெவ்வேறு இடங்களுக்கு போறாரு, வெவ்வேறு மத தலைவர்கள் எல்லாம் பார்க்கிறாரு, ஆனா எங்கேயுமே விடை கிடைக்கல. பார்த்திருக்காங்க ஆனா நான் பார்க்கல, பார்த்திருக்காங்க ஆனா நான் பார்க்கல, நீ பார்க்கலாம், இப்படிதான் சொல்றாங்க. நடுவில் அந்த செயின் வந்து கட்டாயிடும். அப்ப ஒருத்தர் சொல்றாரு, தட்சிணேஸ்வரத்துல ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர்னு ஒருத்தர் இருக்கார், பூஜாரி. அவர் காளி மாதாவுக்கு பூஜை பண்றவர். அவர் நிறைய ஆன்மீக சாதனைகள் செஞ்சிருக்காரு, நிறைய சித்திகள் அவருக்கு கைவர பெற்றிருக்கு, அவருக்கு ஆன்மீக அனுபவங்கள் நிறைய இருக்கு. அவர்கிட்ட நீ போய் பேசினா உனக்கு வந்து இதற்கு ஒரு தெளிவு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. விவேகானந்தர் போறாரு, அவரை போய் பார்க்கிறாரு. பார்த்த முதல் சந்திப்புல வந்து ஒரு பெரிய அட்ராக்ஷன் இல்ல. ராமகிருஷ்ண பரமஹம்சர் உட்கார்ந்து இருந்தாரு, கூட்டத்துக்கு நடுவுல நரேந்திரன் உட்கார்ந்து இருந்தாரு. நரேந்திரன் வந்த உடனேயே உனக்காகத்தான்ப்பா நான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீ ஏன் இவ்வளவு நாள் கழிச்சு வர்ற அப்படின்னு சொல்றாரு. இவர் ஏதோ யாரோ சொல்லியிருப்பாங்க போல இருக்கு, அதனாலதான் இவர் சொல்றாரு போல இருக்கு அப்படின்னு அப்போ நம்பல. ஒரு நல்ல பாடகர் விவேகானந்தர் நரேந்திரன், அதனால நல்லா பாடிக்கிறாரு. பாடினோம்னா சந்தோஷமாயிடுச்சு. மீண்டும் நீ வரணும் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு அனுப்பிடுறாரு. ஒரு மாசம் கழிச்சு மீண்டும் நரேந்திரன் வர்றாரு. வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் உட்கார்ந்து இந்த கட்டிலுக்கு பக்கத்துல அவரை உட்கார சொல்றாங்க. உட்கார்றாரு. ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய கை படுது. கை பட்ட உடனேயே அவருக்கு பெரிய ஒரு ஆன்மீக அனுபவம் ஏற்படுது. அந்த ஆன்மீக அனுபவம் ஏற்படுறப்ப அவரை தாங்க முடியல. ஏதோ ஒரு மிகப்பெரிய சக்தி நம்மளை ஆட்கொள்ளுது, நம்ம எங்கேயோ போயிட்டு இருக்கோம், என்ன விட்டுருங்க, நான் எங்க வீட்டுக்கு போகணும், எங்க அப்பா அம்மா என்ன கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணர்வுல இருந்து வெளியே வர பாக்குறாரு. ஆனா அப்போ அவருக்கு ஏதோ ஒண்ணு தோணிடுச்சு, இந்த மகான்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கு, இவர் ஏதோ என்ன செய்ய பாக்குறாரு, ஆனா இது நல்லதா கெட்டதா தெரியல, ஆனா ஆராய்ச்சி பண்ணணும் இப்படி நினைச்சிட்டு போறாரு. சில காலம் கழிச்சு பின்னையும் வர்றப்ப எப்படி வந்து உக்காச அந்த இது சோதனை பண்ணி பார்த்தாரோ அதே மாதிரி பின்னை வந்து அவர் சோதனை பண்ணி பார்க்கணும்னு சொல்லி தோணுது ராமகிருஷ்ண பரமஹம்சர். அதனால என்ன பண்றாருன்னா, ராமகிருஷ்ண பரமஹம்சர் எங்க வந்து படுப்பாரோ அவருடைய தலையணைக்கு கீழே ஒரு காயின் வைக்கிறார், சில்லற காசு வச்சுட்டு. அது மூலமா அவரை சோதிக்கலாம் அப்படின்னு பாக்குறாரு. நம்மகிட்ட ஆசைகளே இருக்கக்கூடாது, பணத்தை நான் இது வரைக்கும் தொட்டதே இல்லை கையில அப்படின்னு சொல்லி ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லிட்டு இருப்பாரு. இது உண்மையா பொய்யா நாம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய தலையணைக்கு கீழே ஒரு சில்லற காசு வச்சுட்டு ஓரமா நிக்கிறாரு. வெளியே போயிட்டு வந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் வர்றாரு. அங்கே உட்கார்ந்து தலையில லேசா சாயிரப்ப ஏதோ எலக்ட்ரிக் ஷாக் அடிச்ச மாதிரி அப்படியே எந்திரிச்சு உட்கார்றாரு. என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு விவேகானந்த நரேந்திரன் கேட்கிறப்பதான் தெரியுது உள்ள வந்து ஒரு சில்லற காசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த நபர் உண்மையானவர் தான், இவர் ஒன்னும் பொய் சொல்லல அப்படின்னு சொல்லி நம்புறாரு. இது மாதிரி நரேந்திரனுக்கும் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கும் நிறைய விஷயங்கள் ஒத்து வருது. இதுதான் நீங்க முதல் இந்த படத்துல எல்லாம் பார்த்திருக்கீங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் சில நாட்கள் கழிச்சு ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய உடல்நிலை ரொம்ப மோசமாகுது, அவர் காலமாகிறாரு. அவருடைய விஷயங்கள் எல்லாம், அவர் தந்த ஆன்மீக அனுபவங்கள் எல்லாம் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தரணும், சாதாரண மக்களுக்கும் ஆன்மீக உணர்வுகள் ஏற்படணும். எப்படி ஏற்படுதோ அப்பதான் வெளி வித்தியாசங்கள் எல்லாம் மறைஞ்சு நமக்குள்ள ஒரு ஒற்றுமை கிடைச்சு உயர்நிலையை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவரும் துறவியாகிறாரு. துறவி ஆன உடனே அவருக்கு எடுத்த போட்டோ இது. ரொம்ப அற்புதமா கண்களை திறந்து கொண்டு தியான நிலையில இருக்கிறத பாக்குறாரு. இந்த போஸ்ட்ல தான் இருக்கிறப்பதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர் அடிக்கடி ரொம்ப லைக் பண்ணுவார். பாத்தியா நரேன் எவ்வளவு அற்புதமா இருக்கான், அவருடைய கண்கள் பாருங்க எவ்வளவு தாமரை கண்கள் பூரா வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் காலமானதுக்கு அப்புறம் நம்ம ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் ரிசோர்சஸ் என்னென்ன இருக்கோ இந்த விஷயத்தை படத்தெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், இதை இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய சீடர்கள் 12 பேர் இணைஞ்சு பாராநகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பங்களா இருக்கு. அந்த பங்களா காட்டு பங்களாவில் யாருமே வராத ஒரு காட்டு பங்களாவில் தங்குறாங்க. அங்கேயே எப்பவும் உபனிஷதங்களை ஆராய்ச்சி பண்றாங்க, வேதங்களை ஆராய்ச்சி பண்றாங்க. விவேகானந்தருக்கு அற்புதமான சம்ஸ்கிருத அறிவு இருந்ததுனால, ஆங்கில அறிவு இருந்ததுனால எல்லா விஷயங்களையும் படிச்சு அவங்களுக்கு சொல்லி தர்றாரு.
சொல்லி தந்ததுக்கு அப்புறம் ஏதாவது 3 ஆண்டுகள் அங்கே வந்து தபஸ் பண்றாங்க. எல்லா விஷயங்களையும் கத்துக்கிறாங்க. உத்திஷ்டத ஜாகிரத பிராபியவரான் நிபோதத அரைஸ் அவே அண்ட் ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச். முண்டக உபனிஷத்தினுடைய ஒவ்வொரு உபனிஷத்துல இருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு, எதெல்லாம் இப்ப சமுதாயத்திற்கு நேரடியா தேவைப்படுற விஷயங்கள் இருக்கு, எல்லா விஷயங்களையும் எடுத்து நல்லா கத்துக்கிட்டு இதை சமுதாயத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக முயற்சி பண்றாங்க. இந்த ஆராய்ச்சிகள் ஏறத்தாழ 3 வருடங்கள் வரை தொடருது. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாட்டினுடைய வெவ்வேறு பகுதிகளுக்கு அனுப்பப்படுறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் போய் அங்கே மக்களுக்கு சேவை செய்யணும், அவங்களுக்கு கல்வி கொடுக்கணும், இந்த மாதிரி உயர்ந்த ஆன்மீக விஷயங்களையும் கற்றுக் கொடுக்கணும், மக்களுடைய பக்குவத்தன்மையை மேல கொண்டு வரணும். இதுதான் அவங்க எதிர்பார்த்துட்டு போனது. இது எல்லாருக்கும் அந்த வேலையை கொடுத்துட்டு விவேகானந்தர் என்ன பண்ணார்னா, நாடு முழுக்க எந்த விதமான பொருளும் எடுத்துக்காம நடுக்க சொல்றது, எந்த காரணத்திற்காக நான் பிறந்திருக்கேன், என்ன விஷயத்தை இந்த உலகத்துக்கு நான் கொடுக்க போறேன், இந்த கேள்வியோட அவர் நாடு முழுக்க சுற்றி வர்றாரு. அப்படி வருகின்ற பொழுது சிலரை சந்திக்கிறாங்க. அவங்க ஒருத்தர் வந்து கேத்ரி மகாராஜா, கேத்ரி மன்னர். அந்த கேத்ரி மன்னர் என்ன சொல்றாருன்னா, இவருடைய அற்புதமான ஆங்கில அறிவை பார்த்துட்டு, இவர் இங்கிலீஷ் இஸ் வெரி ஃபைன், ஸோ நீங்க அதனால வெளிநாடுகளுக்கு போய் இந்த விஷயங்கள்லாம் சொல்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சா நீங்க போகணும். சிகாகோவில் அடுத்த வருஷம் ஒரு சர்வசமய மாநாடு நடக்குது, அந்த மாநாட்டுக்கு நீங்க போகணும், இந்த விஷயங்கள்லாம் அங்க எடுத்து கொடுக்கணும் அப்படின்றாங்க. சரி அப்படின்னு எடுத்துக்கிறாரு. அதே மாதிரி இன்னும் சிலர் இருக்காங்க. அது மைசூர் மகாராஜா. அந்த மைசூர் மகாராஜாவை பார்க்கிறப்ப அந்த மைசூர் மகாராஜா கூட இதே விஷயத்த சொல்றாரு. ராமநாதபுரத்துல ஒரு ராஜா இருக்கார், பாஸ்கர சேதுபதி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ராஜாவும் அவருக்கு இதே விஷயங்கள் சொல்றாங்க. சோ நாடு முழுக்க பரிவராஜகரா சுற்றி வந்து கடைசி கன்னியாகுமரியில பாறைக்கு வர்றாரு. அந்த பாறையில அவரு தவம் பண்ணணும். என்ன விஷயத்துக்காக நான் வந்திருக்கேன், இதுதான் அவருடைய கேள்வியா இருந்தது. இவர் மைசூர் மகாராஜா. அங்கே அம்மன் கோயில கும்பிட்டதுக்கு அப்புறம் அந்த பாறையில வந்து உட்கார்றாரு, வடக்கு நோக்கி உட்கார்றாரு. உட்கார்ந்துட்டு நான் எந்த காரணத்துக்காக பிறந்திருக்கேன், நான் இந்த உலகத்திற்கு என்ன விஷயம் வழங்க போறேன் அப்படின்ற கேள்வியோட உட்கார்றாரு. எல்லா விஷயங்களும் நம்ம நாட்டில் நடந்த எல்லா விஷயங்களும் அவருக்கு அப்படியே ஒரு திரைப்படம் மாதிரி ஓடுது. எவ்வளவு மேலோங்கி இருந்தோம், பண்டைய பாரதத்துல வந்து எவ்வளவு புகழ் இருந்தது அப்படின்றதெல்லாம் அவருக்கு ஒரு இதா போகுது. பல்வகை வளங்களில் வளர்ந்தோங்கியே புவி போற்றிடவே வாழ்ந்தனல் அன்று, நாடனைத்தையும் நாடி பிழைத்து நாணி நடுங்கி வாழ்கிறாள் என்று, அன்னையவள் அரியணை ஏறிடுவாள் கண்டு உவந்திட தவம் இருப்போம் அப்படின்ற உணர்வோட அங்கே தவம் இருக்கிறாரு. மீண்டும் அவருக்கு என்ன காட்சி கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்முடைய பாரத மாதா உலகத்திலேயே ஜெகன்மாதாவாக மாறி எல்லா நாடுகளுக்கும் நிறைய விஷயங்கள் வழிகாட்டக்கூடிய ஒரு உயர்ந்த நிலையை அடைகிறத அவர் ஞான கண்முன் பார்க்கிறார். இந்த நிலை ரொம்ப சீக்கிரத்துல கொண்டு வரணும். அந்த நிலையை வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்ம மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஏழ்மை, நம்ம மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய வறுமை, நம்ம மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அறியாமை, இந்த விஷயங்களை அகற்றணும், அவங்களுக்கு கல்வி கொடுக்கணும். இதுக்காக என்னுடைய வாழ்க்கையை நான் கொடுக்க போறேன், இதுக்காக தேவைப்பட்டா வெளிநாட்டுக்கு போய் பணம் சம்பாதிச்சு நான் வருவேன் அப்படின்னு ஒரு சன்னியாசி முடிவு பண்றாரு. சன்னியாசினாலே எல்லா விஷயத்தையும் துறந்துட்டு எப்ப எது கிடைக்குதோ அதை கொண்டு போறவங்க. ஆனா ஒரு சன்னியாசி நாட்டு மக்களுடைய நலனுக்காக நான் சம்பாதிப்பேன்னு முடிவு பண்ணி வெளிநாடுகளுக்கு செல்றதுக்காக திட்டம் போடுறாரு. இந்த நேரத்துல தான் சிகாகோவுல சர்வமத மாநாடு நடக்க போகுது அப்படின்ற விஷயம் வந்து வருது. சோ அப்ப சென்னைக்கு வர்றாரு. சென்னையில தங்கியிருக்காரு. சென்னையில தங்கியிருக்கிறப்ப தான் இந்த போட்டோ, இந்த இது எடுக்கப்படுது. கேத்ரி மகாராஜா, நான் ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி அவருடைய பர்சனல் செக்ரட்டரி. அப்ப இந்த ஆள் எங்க இருக்காரு அப்படின்னு தேடிட்டே வர்றாரு. ஏன்னா நரேந்திரன் சன்னியாசி ஆனதுக்கு அப்புறம் ஸ்ரத்தானந்தர், விவிதிஷானந்தர் இப்படின்னு ஒவ்வொரு இடத்துல வெவ்வேறு பேர்ல இருப்பார். அது வரைக்கும் அவருக்கு பேர் விவேகானந்தன் கிடையாது. அப்போது அவருக்கு வயசு 30. சென்னையில அவரை கண்டுபிடிக்கிறாரு கேத்ரி மகாராஜாவுடைய பர்சனல் செக்ரட்டரி. அவரை நேர கூட்டு போறாரு. கேத்ரி மகாராஜாவுக்கு நீங்க சொன்ன மாதிரியே ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது, அந்த ஆண் குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்காக நீங்க அவசியம் வரணும். வர்றது மட்டும் இல்ல, சிகாகோவில் நடக்கக்கூடிய மாநாட்டுக்கு உண்டான எல்லா முன்னேற்பாடுகளும் கேத்ரி மகாராஜாவே செஞ்சு தர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. உங்களை கையோட கூட்டு வரணும்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட்டு போறாங்க. கூட்டு போய் கேத்ரி மகாராஜாவுடைய அரண்மனையில 17-18 நாள் தங்குறாரு. தங்கினதுக்கு அப்புறம் அங்க எடுக்கப்பட்ட போட்டோ தான் இது. அதுக்கப்புறம் தான் வெளிநாடுகளுக்கு போறதுக்காக விசா வாங்கணும், அதுக்கு ஒரு பேர் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு ஒரு தேவை வருது. கேத்ரி மகாராஜாவுடைய அந்த பர்சனல் செக்ரட்டரி அவர் தான் முடிவு பண்றாரு, இவருக்கு பேர் விவேகானந்தர்னு இருக்கட்டும், இனிமே விவேகானந்தர்னு நீங்க அழைக்கப்படுவீங்கன்னு சொல்லி கேத்ரி மகாராஜா அப்பதான் அனௌன்ஸ் பண்றாரு. அப்ப அவருக்கு வயசு 30. 30 வயசுல தான்
நரேந்திரன் வெவ்வேறு பெயர்கள்ல மாறி சுவாமி விவேகானந்தர் அப்படின்ற பெயர்ல இனிமே நமக்கு தொடர்பு. அவர் போக வேண்டியது சிகாகோ மாநாடு. அந்த அந்த இடத்துல என்ன, அந்த மாநாட்டு கான்ஃபரன்ஸ் நடக்கக்கூடிய அந்த அரங்கம் இப்ப எப்படி இருக்கு, அவர் பேசுற விஷயம்லாம் அங்க எழுதி போட்டிருக்காங்க. இது சம்பந்தமான இந்த படம். சிகாகோவுக்கு போறாரு. ஆனா அவர் போறதுக்குள்ளேயே அவர்கிட்ட சொல்ப பணமும் தீர்ந்து போயிடுது. அவர் சிகாகோவுக்கு பக்கத்துல தங்க, சிகாகோ ரொம்ப அதிகமான செலவு ஆகிற இடம். அதனால பாஸ்டன் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்துக்கு நோக்கி பயணம் பண்றாரு. இவர்கிட்ட எந்த விதமான கடிதமும் இல்லை. ஆனா சிகாகோ மாநாட்டில் பேசணும்னு சொல்லி சொன்னா அவருக்கு ஏதாவது ஒரு அறிமுக கடிதம் வேணும், ஏதாவது ஆர்கனைசேஷனுக்கு ரெப்ரசன்ட் பண்ணி வந்திருக்கணும். இதெல்லாம் ப்ராப்பரா நடந்திருந்தால் ஒழிய நாம அங்கே பேச முடியாது அப்படின்ற தகவலே அங்கே போனதுக்கு அப்புறம் தான் அவர் தெரியுது. அதனால ரொம்ப பக்தியோட அவருடைய பாஸ்டன் நகரத்தை நோக்கி போயிட்டு இருக்காரு. அது பக்கத்துல ஒரு கிராமத்தில் அவர் போயிட்டே இருக்கிறப்ப அவரோட ரயில்ல பிரயாணம் பண்ற ஒரு அம்மையார் ஒருத்தங்க சொல்றாங்க, இவருடைய தோற்றத்தையும் இவருடைய முகபாவத்தையும் இவர்கிட்ட சில நேரத்தில் பேசினாலே இவர்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஆங்கில அறிவு, ஸ்பிரிச்சுவாலிசம் சம்பந்தமான விஷயம் இது எல்லாரையும் கவருது. அதனால என்ன பண்றாங்க, அந்த அம்மையார் நீங்க எங்க வீட்டுல தங்கிங்க அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு கூட்டு போறாங்க. வீட்டுக்கு கூட்டு போயிட்டு எல்லா இடத்துலயும் சொல்றது, இந்தியாவில இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் எங்க வீட்டுல இருக்காரு, அவருக்கு நிறைய விஷயம் தெரியும், வேணா வந்து பாருங்க அப்படின்னு எல்லா இடத்துலயும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சொல்றப்ப அந்த தகவல் ஒருத்தருக்கு போகுது. அவரை பேர் J.W. ரைட் அப்படின்னு சொல்லி ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில பிலாசபி சம்பந்தமான HOD, ஒரு பெரிய கிரேக்க பேராசிரியர், தத்துவம் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. அவருக்கு இந்த தகவல் கிடைச்சு அவர் விவேகானந்தர் பார்க்க வர்றாரு. அவரை பார்த்த மாத்திரத்திலேயே அவர்கிட்ட இருந்து வந்த அதிர்வுகள் அவர் ரொம்ப அற்புதமா கவருது. ஸோ அவர் சொல்றாரு, நீங்க கட்டாயம் இந்த சர்வமத மாநாட்டுல பேசணும், அது பேசுறதுக்கு உண்டான தகுதி முழுக்க உங்களுக்கு இருக்கு அப்படின்றாரு. இல்ல என்னால பேச முடியாது, நான் எந்த ஆர்கனைசேஷனையும் ரெப்ரசென்ட் பண்ணி வரல, வந்திருந்தா தான் நான் பேச முடியும், அதனால எனக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு மனம் சொல்றாரு. அந்த நேரத்தில் J.W. ரைட் சொல்றாரு, யார் சொன்னது, சூரியனுக்கு யாராவது நீ கதிர்கள் வீசுறதுக்கு உனக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு பைத்தியக்காரத்தனமோ அந்த அளவுக்கு பைத்தியக்காரதான் நீங்க பேசக்கூடாதுன்னு யாராவது சொன்னாங்க. அதனால நான் உங்களை ரெப்ரசென்ட் பண்றேன், நீங்க அங்கே போய் பேசணும். அந்த ஃபெரோஸ்ன்னு சொல்லிட்டு அந்த மாநாட்டினுடைய தலைவர் எனக்கு தெரிஞ்சவர் தான், என்னுடைய நண்பர், நான் அங்க அவர்கிட்ட சொல்றேன் அப்படின்னு ஒரு அறிமுக கடிதம் கொடுத்து அவர் அங்கிருந்து விடைபெறாரு. அந்த அறிமுக கடிதம் எடுத்துக்கிட்டு அவர் சிகாகோ வர்றப்ப அந்த கடிதத்தையும் தொலைச்சிடுறாரு. வேற வழி இல்லை, என்ன பண்றது, சிகாகோவில் பின்னையும் ரொம்ப கஷ்டமான நிலையில இருக்காரு. நாளைக்கு ஆரம்பிக்க போகுது சிகாகோ மாநாடு. ஆனா இன்னைக்கு எங்க தூங்க போறோம் எங்க தங்க போறோம்னு தெரியாது. ரயில் அடி இருக்கு இல்லையா, ரயில் பெட்டிக்கு நடுவுல அன்னைக்கு நியூஸ் பேப்பர்லாம் எடுத்துட்டு, ஏன்னா மைனஸ்ல தான் இருக்கும் டெம்பரேச்சர், அந்த இடத்துல அவர் படுத்து அந்த பேப்பர்ஸ் எல்லாம் நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி படுத்துட்டு தூங்குறாரு. காலையில எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு அப்படியே நடந்துட்டே இருக்கிறப்ப ஒரு பர்டிகுலர் இடத்துல ஒரு வீட்டுக்கு முன்னாடி வர்றப்ப அந்த வீட்டுல இருந்து ஒரு அம்மையார் வர்றாங்க. அவங்க பேர் ஹேல் அப்படின்னு சொல்லிட்டு, மேடம் ஹேல். அவங்க இவங்களை பார்த்து, நீங்க இந்தியாவில இருந்து வந்திருக்கீங்களா, சர்வமத மாநாட்டுக்காக வந்திருக்கீங்களா, நான் உங்களை அறிமுகப்படுத்துறதுக்காக நான் தயார் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுல கூட்டு போறாங்க. டாக்டர் ஃபெரோஸ் அறிமுகப்படுத்துறாங்க. இது இறைவனுடைய செயல் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஏன்னா அவங்களுடைய கனவுல யார் இன்னைக்கு காலையில் உங்களுக்கு வர்றாங்களோ அவங்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுங்க அப்படின்னு ஏற்கனவே அவங்களுக்கு கனவு இருந்தது. ஸோ இது விவேகானந்தருக்கு நடக்குது. கூட்டிட்டு போறாங்க, டாக்டர் ஃபெரோஸ் அறிமுகப்படுத்தி அறிமுக கடிதம் கொடுத்து அவர்களை அங்க உட்கார வைக்கிறாங்க. இந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கிறப்ப 5000 பேருக்கு மேல உட்காரலாம். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய சபை. பாத்தீங்கன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் மூணு வரிசைகள் கூட்டம் இருக்கு. கிரேக்க தத்துவ மேதைகளுடைய 2 படங்கள் இருக்கு. டாக்டர் ஃபெரோஸ்ன்றவர் தான் உட்கார்ந்து இருக்காரு. ஆனா இந்த படம் கிளாரிட்டி கிடையாது, அதனால அவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, 100 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்ததுனால. அப்ப இந்தியாவில இருந்து 6 பேர் போயிருந்தாங்க. சுவாமி விவேகானந்தர் தவிர அந்த தியோசபிக்கல் சொசைட்டி அன்னிபெசன்ட் நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம், அவங்க வந்திருக்காங்க. அதே மாதிரி தர்மபாலன் சொல்லிட்டு ஒருத்தர், கிரீஷ் சந்திரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், இந்த மாதிரி ஒரு 6 பேர் வந்திருக்காங்க. வெவ்வேறு சம்பிரதாயங்களை ரெப்ரசென்ட் பண்ணி வந்திருக்காங்க. ஸ்ரீலங்காவில இருந்து ஒருத்தர் வந்திருக்காங்க. இதெல்லாம் இந்தியாவில இருந்து பிறந்த மதங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணி வந்திருந்தாங்க. ஆனா இந்த ஒட்டுமொத்த பாரத நாட்டுக்கும் ஒருத்தர் ரெப்ரசென்ட் பண்ணி வந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா அது சுவாமி விவேகானந்தர் மட்டும்தான். அவர் எந்த சம்பிரதாயத்தையோ எந்த மதங்களையோ ரெப்ரசென்ட் பண்ணி வரல. ஆனா ஒட்டுமொத்த சனாதன தர்மமாகிய நம்முடைய ஒட்டுமொத்த பாரத நாட்டு ஒரு சனாதன தர்மம் இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் உள்ளடக்கி போற அந்த தன்மை, பன்முகத்தன்மை, அதை ரெப்ரசென்ட் பண்ணி போனார்.
எதை வேதங்கள் விளக்குதோ, எதை உபனிஷதங்கள் சொல்லுதோ, ஏகம் சத் விப்ராஹா பகுதா வதந்தி, உண்மை ஒண்ணுதான், ஆனா சான்றோர்கள் அதை பலவாறு சொல்றாங்க அப்படின்னு எந்த விஷயங்கள் சொல்லுதோ அதை ரெப்ரசென்ட் பண்ணி போனாரு. அங்கே போய் உட்கார்ந்தாரு. அன்னைக்கு மாநாடு நடக்கிறப்ப காலையிலிருந்து அவருக்கு பேச வாய்ப்பு கொடுத்துட்டே இருந்தாங்க. ஆனா ஒவ்வொரு தடவையும் இல்ல நான் அப்புறம் பேசுறேன், நான் அப்புறம் பேசுறேன், நான் அப்புறம் பேசுறேன்னு ஒரே தயக்கத்தில் தான் இருந்தாரு. இந்த தயக்கத்தில் இருக்கிற போட்டோ தான் இது. அதுக்கப்புறம் ஏறத்தாழ இன்னும் கொஞ்ச நேரத்துல அன்னைக்கு முடிஞ்சிடும். அந்த மாதிரி ஆகிற நேரத்துல அவருடைய ஃபெரோஸ் சொல்றாரு, நீங்க இப்ப பேசலன்னா இனி எப்பவுமே பேச முடியாது அப்படின்னு நேரடியா போய் மேடையில நின்று இனி சுவாமி விவேகானந்தர் பேசுவார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சுவாமி விவேகானந்தர் அங்கே போய் நிக்கிறார். நின்ன உடனே அவர் கால் கையெல்லாம் நடுங்குது. சரஸ்வதி தேவியை தியானம் பண்ணிட்டு அரை நிமிஷம் கழிச்சு கண்ணு திறக்கிறாரு. சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்றார். அவ்வளவுதான். எல்லாரும் கை தட்டுறாங்க. 2-3 நிமிஷங்கள் கை தட்டிருக்காங்க. முழுக்க கைத்தட்டல் ஓஞ்சது. இவருக்கு முன்னாடியும் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி 4 பேர் சொல்லியிருக்காங்க. இவர் சொன்னதுக்கு அப்புறமும் சொன்னாங்க. ஆனா அப்பெல்லாம் யாருமே கை தட்டல. இவர் சொன்ன உடனே கை தட்டினாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, இவர்கிட்ட இருந்த ஆன்ம சக்தி அந்த அளவுக்கு, உள்ள ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருக்கக்கூடிய அந்த அளப்பரிய சக்தி, ஆற்றல் வாய்ந்த அந்த ஆன்மாவைத்தான் அவர் சகோதர சகோதரிகளா நினைச்சார். எல்லார்ட்டையும் இருக்கக்கூடிய உயிரோட மதிப்பும் ஒண்ணுதான். இதுல உயர்வு தாழ்வு கிடையாது. நீங்கள் எந்த வழி வேணா பின்பற்றலாம், எந்த மதத்தை சேர்ந்தவர்களாகவும் இருக்கலாம். ஆனா எந்த மதத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும் நாம போய் சேர வேண்டிய இடம், அடைய வேண்டிய இடம் ஒண்ணுதான். அதனுடைய ஒட்டுமொத்த அந்த ஒற்றுமை தன்மையை பார்த்துட்டு இவர் சொன்னதுனால அவற்றிலிருந்து வந்த வைப்ரேஷன் எல்லாரையும் ஆட்கொண்டது. எல்லாரும் கைதட்டல் தட்டினாங்க. எல்லாரும் அந்த அனுபவத்தை உணர்ந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் சொன்னார். அவர் அந்த மாநாட்டில் சொன்ன விஷயங்கள் மொத்தம் 2 தான். ஒரு மொத்தம் 6 நாள் பேசுறாரு. 6 நாளையும் அவர் சுருக்கமா சொல்லணும்னு சொல்லி சொன்னா, எல்லாருமே அவங்களுடைய சமயத்தை மட்டுமே ரெப்ரசென்ட் பண்ணாங்க. என்னோடதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி செமெட்டிக் தன்மையோட பேசினாங்க. இவர் மட்டும்தான் எல்லாரையும் இணைச்சிட்டு போற ஒரு வழிமுறை இருந்தா மட்டும்தான் இந்த விஷயங்கள்லாம் சக்சஸ் ஆகும். அது இதுல இருக்குன்னு சொல்லிட்டு நம்முடைய தர்மத்தை பத்தி சொன்னார். உதாரணமா, பொங்கு பல சமயமெனும் நதிகளெல்லாம் புகுந்து கலந்திர நிறைவாய் பொங்கியோங்கும் கங்குகரை காணாத கடலே. இது ஒரு சம்ஸ்கிருத பாடல் இருக்கு. அத சொன்னார். பகவத்கீதையில ஒரு ஸ்லோகத்தை சொல்லி, யார் எந்த வழியில என்ன முயற்சி பண்ணாலும் அந்த வழியில எல்லாம் நான் சென்று அவர்களையும் என்னோட இணைத்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்லி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொன்னதை எடுத்து சொன்னார். சோ வழிமுறைகள் வெவ்வேறு இருக்கலாம், அது ஒவ்வொருடைய சுபாவத்தின் அடிப்படையில் இருக்கலாம். ஆனா என்னுடைய வழிமுறை மட்டும்தான் சரியானது, மற்றவங்களுடைய இதெல்லாம் தவறு, இல்லைன்னா அதை விட தரம் குறைந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா நாம ஏத்துக்க முடியாது. நம்ம புதுசா உருவாக்குற யுனிவர்சல் ரிலீஜியன் இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லணும், இதை முன்னிறுத்தி தான் நம்ம வளர்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே ஏராளமான கைத்தட்டல். அன்னைக்கு அந்த மீட்டிங் முடிஞ்சது. செப்டம்பர் 11ஆம் தேதி அன்னைக்கு சாயங்காலம் எல்லா பத்திரிகைகளையும் அவருடைய பேர் வந்தது. ஹிந்து மோங்க் ஆஃப் இந்தியா சுவாமி விவேகானந்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுதான் எல்லா பத்திரிகைகளையும் வந்தது. அதுக்கு அடுத்த நாள் நிறைய இடத்துல பேனர், போஸ்டர், இந்த விஷயங்கள்லாம் சொன்னாங்க இருந்தது. அவருடைய ஸ்டைல் இதுதான். இந்த கருப்பு இது போட்டுட்டு கை இப்படி கட்டிட்டு நிக்கிற மாதிரி, இதுதான் அவருடைய பிரத்யேக ஸ்டைல். அன்னைக்கு முத நாள் ரயில் பெட்டியில நடுவில் தூங்கிட்டு இருந்தாரு. ஆனா அன்னைக்கு சாயங்காலம் பி லயன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பணக்காரர், அவங்களுடைய வீட்டுக்கு அவரை கூட்டு போறாங்க. அன்னைக்கு நைட்டு அந்த வீட்டுல படுக்கிற உணவெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம், விருந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் படுக்கிறதுக்காக ஒரு தனி அறை, அந்த தனி அறைக்கு அவர் போறாரு. போய் பார்த்தோம்னு சொல்லி சொன்னா பட்டு மெத்தை ரொம்ப சொகுசா இருக்கு. அவர் பார்த்த உடனே அவர் கண்ணுல இருந்துலாம் தண்ணி வருது. நம்முடைய நாட்டுல கோடிக்கணக்கான ஜனங்கள் ஒருவேளை உணவு கூட இல்லாம, வெளியில வீடு வசதி இல்லாம, தன்னுடைய கையில தலையணையா வச்சு இவ்வளவு பேரு வாழ்க்கையை நடத்திட்டாங்க. எதுக்கு இந்த விஷயம்? அவங்க எப்ப அவரால் தூங்க முடியல. அந்த அளவு உணர்வு பூர்வமா நம்ம நாட்டு மக்களோட ஒன்றி இருந்தேன். இந்த நாட்டினுடைய நிலை மாத்துறதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன், நான் சொகுசா இருக்கிறதுக்காக இல்ல அப்படின்ற விஷயத்தை அவர் மனசுல எப்பவுமே நினைச்சிட்டு இருந்தாரு. எந்த புகழுடைய உச்சாணி கொம்புல இருந்தா கூட அவர் அதை பத்தி எல்லாம் பெருசா நினைக்கல, கர்வம் வரல, தலைக்கணம் வரல. இந்த விஷயத்தை பண்ணிட்டு அடுத்த 6 நாட்களும் பேசுறாரு, வெவ்வேறு தலைப்புல பேசுறாரு. யூடியூப்ல இந்த விஷயங்கள்லாம் கிடைக்குது. சிகாகோ சொற்பொழிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்துல அந்த புத்தகங்கள்லாம் இருக்கு, நாங்க மெதுவா படிச்சு பார்ப்போம். இது ஒரு விஷயம். இதுக்கப்புறம் இந்த அமெரிக்க நாடுகள்ல நிறைய இடங்கள்ல டூர் பண்றாரு. டூர் பண்றப்ப அவர்கிட்ட இருக்கக்கூடிய சில குணாம்சங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். உதாரணமா, அவர் ரொம்ப அழகானவர், ரொம்ப பலம் வாய்ந்தவர், ரொம்ப திறமையானவர். அவருடைய பேச்சாற்றல், விழி எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதனால என்ன பண்றாங்கன்னா, ஒரு லேடி நான் உங்களை திருமணம் செஞ்சுக்க போறேன், செஞ்சு கொடுத்ததுக்காக விரும்புறேன், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கறாங்க. அந்த நாட்டுல இது சகஜம் இல்லையா? அப்ப அவர் சொல்றாரு,
நீங்க ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. உங்களை மாதிரியே ஒரு அழகான குழந்தைக்கு தாயாக நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, நேரா அந்த அம்மாவோட காலில் விழுகிறாரு. இப்பவே நீங்க என்ன உங்களுடைய குழந்தைய எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்றாரு. சோ எந்த விஷயம் மனிதனை மயக்கி கீழே கொண்டு போகணுமோ அந்த விஷயத்துல இருந்து எப்படி தப்பிச்சு மேல வந்திருக்காரு. இந்த மாதிரி குணாம்சங்கள் தான் அவர் லீடர் ஆக்கு. அந்த உண்மைத்தன்மை, அந்த ஒழுக்கம் தான் அந்த ஆன்ம ஆற்றல்ல சேர்ந்த அவருடைய உரைகளுக்கு எல்லாம் பலம் கொடுத்திருக்கு. இந்த விஷயம், இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. அதே மாதிரி இவர் எந்த அளவுக்கு புகழின் உச்சாணிக்கு போனாரோ அதே அளவுக்கு எதிர்ப்பும் அவருக்கு ஜாஸ்தியா இருந்தது. விஷம் வச்சு கொல்ல பார்த்திருக்காங்க, ஷூட் பண்ணி கொல்ல பார்த்திருக்காங்க ஒரு குதிரை காயத்துல. இதெல்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் அவருடைய வாழ்க்கை வரலாற்று நம்ம ரொம்ப டீட்டெயிலா படிக்கிறப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது அமெரிக்காவுடைய நிறைய இடத்துல சுத்திட்டு வர்றப்ப அவருக்கு ஏற்பட்ட அனுபவம். ஐரோப்பிய நாடுகளுக்கு போறாரு. ஐரோப்பிய நாடுகள்லயும் அதே மாதிரி சுற்றுப்பயணம் பண்றாரு. ஒரு சனம் கூட, ஒரு நாள் கூட அவர் சொற்பொழிவு ஆற்றாமல் இருந்ததே கிடையாது. வெவ்வேறு இடங்கள்ல ஒரே நாள்ல 2-3 இடம் இந்த மாதிரி எல்லாம் அவர் பண்ணியிருக்காரு. அதனால அவருக்கு ஏராளமான சீடர்கள் இருந்தாங்க. நம்முடைய வைதிக தர்மத்தை பத்தியும் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ரிசோர்சஸ் பத்தியும் நிறைய ஆராய்ச்சிகள் அங்கே பண்ணியிருக்காரு. சொற்பொழிவுகள் நடத்தியிருக்காரு. நடத்திட்டு ஐரோப்பாவுக்கும் போறப்ப அதே நேரத்துல அந்த விஷயத்தையும் அங்க பண்ணியிருக்காரு. பண்றப்பதான் மார்கரெட் நோபல் அப்படின்றவங்க அவருக்கு அறிமுகமானாங்க. சுவாமி விவேகானந்தருடைய எல்லா விஷயங்களும், எல்லா கருத்துக்களையும் அவரால் ஈர்க்கப்பட்டாங்க. அவங்க சகோதரி நிவேதிதை அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சிஸ்டர் நிவேதிதா. நிவேதிதை அப்படின்னு சொன்னா அர்ப்பணிக்கப்பட்டவள், கடவுளுடைய காரியத்துக்காக அர்ப்பணிக்கப்பட்டவள். நிவேதிதான்னு பேரை மாத்திக்கிட்டு இந்தியாவுக்கு வர்றாங்க. பெண்கள் மத்தியில கல்வியை ஏற்படுத்தணும், மக்கள் மத்தியில தேசம் அடிமையாக கிடக்குது, தேசத்துடைய பக்தியை எழுப்பி விடுதலை அடைய வைக்கிறதுக்காக வேலை செய்யணுன்றதுக்காக வெளிநாட்டிலிருந்து வந்த முதல் விவேகானந்தருடைய சிஷ்யை இவங்க தான். இவங்க ரொம்ப அற்புதமான வேலைகள் செஞ்சிருக்காங்க. இவங்களை பத்திய வரலாறு தனியான விசேஷமா நம்ம படிக்க வேண்டியது. இந்த மாதிரி அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளுக்கு எல்லாம் போயிட்டு 5 வருஷம் 4.5 வருஷம் அங்கே சுத்திருக்காரு. சுத்திட்டு நம்முடைய நாட்டுக்கு வரப்போறாரு. நம்முடைய நாட்டுக்கு வரப்போற நேரத்துல கப்பல்ல அவருக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் கேட்கிறாரு, வெளிநாட்டு நண்பர், நீங்க முதல்ல இந்தியாவில இருந்து வர்றதுக்கும் இப்ப இந்தியாவுக்கு நீங்க போறப்பவும் இந்தியாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு, நான் இங்கிருந்து கிளம்பி வர்றதுக்கு முன்னாடி இந்தியாவை நேசிச்சேன். ஆனா இப்ப நான் உணர்றேன், இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு துளி மண்ணும், தூசும், காற்றும் எனக்கு ரொம்ப புனிதமானது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இவ்வளவு நாள் போக பூமியில இருந்திருக்காரு. நல்லா சம்பாதிக்கணும், நல்லா என்ஜாய் பண்ணணும், வேற விஷயம் கிடையாது, வெறும் போக பூமி. ஆனா நம்ம நாட்டுல தான் பெரிய பெரிய மகான்கள் வாழ்ந்து மற்றவர்களுக்காக வாழ்ற வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்திருக்காங்க, புண்ணியம் பண்ணியிருக்காங்க, ஆன்மீகத்துல உச்ச நிலைக்கு அடைஞ்சிருக்காங்க. அதனால இந்த கர்ம பூமி புண்ணிய பூமியை தான் நான் இதான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அங்கே கப்பல்ல வர்றாங்க. வந்தவன கொழம்புல இறங்குறாரு. கொழம்புல வந்து இறங்கிட்டதுக்கு அப்புறம் இந்தியாவில வந்து பாம்பனுக்கு முதல்ல வர்றாங்க. தனுஷ்கோடி பக்கத்துல பாம்பன், அங்கே வர்றாங்க. அப்ப இந்த ராமநாதபுரம் ராஜா பாஸ்கர சேதுபதி அவர் போய் வரவேற்கிறதுக்கு வர்றாங்க. வரவேற்கிறப்ப அவர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அவர் வந்து இறங்குறாரு. இறங்கின உடனே அந்த மண்ணில் புரண்டு விழுகிறார். அப்படியே சொல்றாரு. மண் எடுத்து அப்படியே தலைமையில போட்டுக்கிறார். மண் எடுத்து சாப்பிடுறாரு. ஒவ்வொரு மண்ணும் புனிதம், ஒவ்வொரு தூசியும் புனிதம் அப்படின்னு சொல்லி நினைச்சார் இல்லையா, அந்த விஷயத்தை அங்க செஞ்சு காட்டினார். அவ்வளவு உணர்வுபூர்வமா இந்த மண்ணோட அவர் ஒன்றி இருந்தார், இந்த நாட்டு மக்களோட ஒன்றி இருந்தார். அதனாலதான் இந்த நாட்டு மக்களோட நிலையை மாற்றுவதற்காக முயற்சி பண்ணார். இது ஒரு விஷயம் நடந்தது. சோ அங்கிருந்து அவர் வரவேற்பு கொடுத்து கூட்டு போனாங்க. கூட்டு போறப்ப குதிரை வண்டி வந்தது. குதிரை வண்டி வந்துட்டு இருந்தது. அதுல ஏறி உட்கார்ந்தாரு. கொஞ்ச தூரம் போச்சு. இந்த பாஸ்கர சேதுபதிக்கு தாளல், குதிரை எல்லாம் கழட்டி விடுங்க, வாங்க நாம இழுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவே வந்து இழுக்கிறார். அந்த சாரப்பணில இருந்து அதுக்கப்புறம் இறங்குறப்ப முதல்ல தன்னுடைய தலையில கால் வைக்க சொல்ற. தலையில கால் வச்சதுக்கு அப்புறம் அவர் இறங்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறார். ஏன்னா அவ்வளவு உயர்ந்த விஷயங்கள் அங்கே சாதிச்சுட்டு நம்ம நாட்டை பத்தி ரொம்ப கீழ்த்தரமா நெகட்டிவா நினைச்சுக்கிட்டு இருந்த மேலை நாடுகள்ல நம்ம நாட்டினுடைய புகழை உச்சாணி கொம்புல ஏத்திட்டு வந்திருக்காரு. இது ஒரு தனிநபரா செஞ்சிருக்காரு அப்படின்னா அவர்கிட்ட இந்த ஆற்றல் எவ்வளவு இருந்திருக்கும். இந்த விஷயத்த வந்து மதிச்சு ஒரு ராஜா தலைவன் இதுதான் நடந்தது. அதுக்கப்புறம் பரமக்குடி, மானாமதுரை, இந்த வழியா கும்பகோணம் வர்றாரு. கும்பகோணத்துல ஒரு நாள் தங்குறாரு. கும்பகோணத்துல இருந்து நேரம் சென்னைக்கு வர்றாங்க. சென்னைக்கு வர்றப்ப செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல இந்து பத்திரிகையுடைய நிருபர் ஒருத்தர் கேட்கிறாரு. நிறைய பேர் எடுக்கிறாரு, நீங்க ஐரோப்பிய நாடுகளுக்கு செஞ்சிருக்கீங்க, அமெரிக்க நாடுகளுக்கு செஞ்சிருக்கீங்க, அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கும் போயிருக்கீங்க, அதே மாதிரி ஈஸ்டர்ன் இந்த பக்கம் ஜப்பான் மாதிரி நாடுகளுக்கும் போயிருக்கீங்க, என்ன விஷயம் வந்து உங்களுக்கு வித்தியாசம் தெரியுது அப்படின்னு கேட்கிறேன். அப்ப அவர் சொல்றாரு, ஐரோப்பா
ஐரோப்பிய அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல என்ன இருக்கும்னா நிறைய கலைத்திறமைகள் அழகு திறமைகள்லாம் இருக்கும், அதோட கொஞ்சம் அழுக்கும் ஒட்டி இருக்கும், நாம எடுத்துக்க கூடாத விஷயங்களும் இருக்கும். ஆனா ஜப்பான் போன்ற நாடுகள்ல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா முழுக்க முழுக்க கலைத்திறனோட தூய்மையும் ஒழுக்கமும் ஒட்டி இருக்கும். அதனால நாம எடுத்துக்க வேண்டியது ஜப்பான்கிட்ட இருந்து மேலை நாடுகள்ல இருந்து எடுத்துக்கணும், ஆனா சில விஷயங்கள் எடுத்துக்க கூடாது அப்படின்னு இருக்கு. அதனால கண்டமேனி அப்படியே நம்ம காப்பி அடிக்கிறது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அப்படின்றத கூடாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் போயிட்டு வந்திருக்காரு, அதுக்கப்புறம் தெரியும். அது மாதிரி சென்னைக்கு வர்றாங்க, சென்னைக்கு வர்றப்ப எக்மோர் ஸ்டேஷன்ல அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்கப்படுது. அடுத்த நாள் பேப்பர்ல என்ன வருது அப்படின்னு சொல்லி சொன்னா எள்ளு போட்டா எள்ளு கீழே விழாது, அந்த அளவுக்கு கூட்டம் இருந்தது எக்மோர் ஸ்டேஷன்ல. பிளாட்ஃபார்ம் டிக்கெட் அப்பவே இருந்தது, பிளாட்ஃபார்ம் டிக்கெட்லாம் தீர்ந்து போயிடுச்சு, பிளாட்ஃபார்ம் டிக்கெட் தேவையில்லை, யார் வேணா போகலாம் அப்படின்ற அறிவிப்பு பலகையே போட்டாங்க. அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் அங்க இருந்திருக்கு. இது அன்னைக்கு பத்திரிகையில வெளியே வந்த விஷயம். அதுக்கப்புறம் அங்கிருந்து அவருக்கு நம்ம ஐஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளிக்கேணியில கேள்விப்பட்டிருப்போம், அந்த ஐஸ் ஹவுஸ் கூட்டு வர்றாங்க. வர்றப்பெல்லாம் மக்கள் முழுக்க அந்த குதிரை வண்டியை குதிரையை கலட்டி விட்டுட்டு மக்களே இழுத்துட்டு வந்தாங்க. எல்லா இடத்துலயும் வளைவுகள் இருந்தது, எல்லா இடத்துலயும் அவருக்கு பூமாறி ஒழிஞ்சாங்க. வந்தாங்க, ஐஸ் ஹவுஸ்ல தங்கினாரு, 9 நாட்கள் தங்கினாரு. 9 நாட்களும் சென்னை இளைஞர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் 9 லெக்சர்ஸ் கொடுத்திருக்காரு. மிக அற்புதமான லெக்சர்ஸ். என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அவர் திட்டங்கள் வச்சிருந்தாரோ இந்த திட்டங்கள் எல்லாத்தையும் சென்னை இளைஞர்களை வச்சே நான் செயல்படுத்த போறேன் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் வந்திருந்தார். வங்காள இளைஞர்களை விட அவருக்கு ரொம்ப மிகவும் பிடிச்சிருந்தது சென்னை இளைஞர்கள். சென்னை இளைஞர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக் இருக்கு, அதை படிச்சா நமக்கு தெரியும், நிறைய விஷயங்கள் சொல்றாரு. 2 திட்டத்தோட வந்திருக்காரு நம்ம நாட்டுக்கு. 1 ஆன்மீக உணர்வுகளை ஏற்படுத்துறதுக்காக ஒரு ஆன்மீக இயக்கம், அது கல்வி, சேவை, ஆன்மீகம், இந்த 3 விஷயங்களை பண்ணணும். சீர்திருத்தம் செய்யக்கூடிய இயக்கம் எதுவுமே நம்ம கிரியேட் பண்ணக்கூடாது, ஒற்றுமையை ஏற்படுத்துற இயக்கம் தான் வேணும். சோ ஒற்றுமையை ஏற்படுத்துற இயக்கத்துக்கு ஒரு அடித்தளம் போடணும். சீர்திருத்த இது ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் வங்காளத்துல இருந்து ஆரம்பிச்சாரு, ஒற்றுமை இயக்கத்தை சென்னையில இருந்து ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணாரு. நாடு முழுக்க சுத்தினாரு. கொலம்புட்டு அல்மோரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கு, அந்த லெக்சர்ஸ் எல்லாம் படிச்சீங்கன்னா தெரியும் அவருடைய கருத்துக்கள் எவ்வளவு ஆழமானதும் அகலமானதும் இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு புரிய வரும். இந்த விஷயங்கள்லாம் நாடு முழுக்க சுத்திட்டு கல்கத்தாவில வேலூர் மட்டில் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தை ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு தடவை ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்று வர்றாரு. வந்ததுக்கு அப்புறம் ஒற்றுமை இயக்கத்தை ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு சென்னையில இருந்து முயற்சி பண்றாரு. ஆனா அதுக்குள்ள இறைவன் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல. ஓயாம உழைச்சதுனால எந்த விதமான பிரதிபலனை எதிர்பார்க்காம உணவு, உடை, உறைவிடம் எந்த விஷயத்தை பத்தியும் கவலைப்படாம அவர் சுத்திட்டே இருந்தனால ரொம்ப டயர்டா இருந்தது அவர் உடம்பு. அவர் ஆல்மோஸ்ட் இனிமே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற அளவுக்கு போயிருந்தார் அவருடைய உடம்பு. அதனால 1902க்கு முன்னாடி அவர் காலமாகிறார். காலமாகிறதுக்கு முன்னாடி அவர் செஞ்ச சாதனைகள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னா டிஸ்டன்ஸ் டிராவல்டு 1,07,396 கிலோமீட்டர். எத்தனை லெக்சர் கொடுத்திருக்காரு 9 இயர்ஸ்ல? 317. கிளாஸஸ் 431. டிபேட்ஸ் 26. இன் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் he spent 5 years. இன் இந்தியா 4 years. இவ்வளவு விஷயங்கள் இந்த 9 இயர்ஸ்ல இத்தனை இது பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஏறத்தாழ எந்த நாளும் அவர் நிம்மதியா இருந்திருக்க மாட்டாரு, நிறைய டிராவல் பண்ணியிருப்பாரு. இந்த விஷயங்களை தான் பார்க்க முடியும். காலமாகிறதுக்கு சில நாட்கள் முன்னாடி அவருடைய உடல்நிலை அவர் மோசமா இருக்கிறப்ப அவர் எடுத்த போட்டோ. ஸோ இந்த விஷயங்கள் தான் அவருடைய வரலாறு. அவர் சொன்ன விஷயங்கள் இந்த நாடு முழுக்க சுத்தி வர்றப்ப அவர் சொன்ன விஷயங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஒவ்வொரு சேயிங்ஸும் நமக்கு வைப்ரேஷன் கொடுக்க முடியும். நிறைய எழுதி போட்டிருக்காங்க. அரைஸ், அவேக் அண்ட் ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச்டு. எழுந்து நில், தைரியமாக இரு, பொறுப்பு முழுவதையும் உன் தோள் மீதே சுமந்து கொள், உனது விதியை படைப்பவன் நீயே என்பதை புரிந்து கொள், உனக்கு தேவையான வலிமையும் உதவியும் உனக்குள்ளேயே குடிகொண்டிருக்கின்றன. எக்ஸ்டர்னல் ஹெல்ப் எல்லாம் வராது, கவர்மெண்ட் பண்ணணும் இல்ல இவங்க பண்ணுவாங்க அப்படின்னு அவர் சொல்லல. உன்னால முடியும், நீ பண்ணு. ஏன்னா உன்னுடைய ஆன்மாவோட எல்லையற்ற ஆற்றல் இருக்கு, நீ இண்டிபெண்டா இருப்ப, உன்னால எதை வேணாலும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். வேற எந்த தலைவர்களும் அந்த மாதிரி சொல்லல. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அப்படித்தான் சொல்லிருக்காங்க. ஆனா ஒரு பெரிய லீடர் நம்ம கிட்ட இருக்கிற ஒவ்வொருத்தட்ட இருக்கக்கூடிய அந்த உள்ளுணர்வுகளை தட்டி எழுப்பி ஆன்ம பலத்தினால நம்ம எந்த விஷயத்தாலும் சாதிக்க முடியும் அப்படின்றதுக்கு உதாரணமா இருந்திருக்கு. நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன். உதாரணமா மூர்க்க தேவோபவ, தரித்திர தேவோபவ, இந்த 2 வார்த்தைகளை அவர் அறிமுகப்படுத்திருக்க. இது மிகப்பெரிய விஷயம். மாத்ரு தேவோபவ, பித்ரு தேவோபவ, ஆச்சாரிய தேவோபவ, அதிதி தேவோபவ, இது தைத்திரிய உபனிஷத்துல வருது. ஆனா இன்னும் 2 வாக்கியங்கள் அவர் சேர்க்கிறாரு. முதல் வாக்கியம் மூர்க்க தேவோபவ, 2வது தரித்திர தேவோபவ. நோயாளிகளிடத்தையும் இறைவனை காணுங்கள், இயலாதவர்களிடத்தும் ஏழ்மை மக்களிடத்திலும் காணுங்கள் அப்படின்னாரு. அப்படின்னா என்னன்னா
அவர்களுக்கு செய்யக்கூடிய சேவை இறைவனுக்கு நாம் நேரடியா செய்யக்கூடிய சேவை. இறைவனை போய் நாம பார்க்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு தனியா ஆன்மீக சாதனைகள் செய்யவும் தேவையில்லை. ஒவ்வொருத்தருக்கும் உள்ளே உரைகின்ற அந்த ஆன்மாவை போற்றி அவர்களுக்கு சேவை செய்யறதன் மூலமா, அவர்களே கொஞ்சம் தூக்குறதன் மூலமா உயர்நிலையை அடைய முடியும். இதுதான் அவர் சொன்னார். அதனாலதான் ராமகிருஷ்ண மடம் ஏராளமான சேவை காரியங்கள் நடத்திட்டு இருக்கு. அவருடைய 100ஆண்டு விழா நேரத்துல கன்னியாகுமரியில பல்வேறு எதிர்ப்புகளுக்கு இடையே விவேகானந்த கேந்திரம் அமைப்பின் மூலமா அவருடைய நினைவு மண்டபம் இது பண்ணாங்க. அந்த நினைவு மண்டபம் இவ்வளவு பெருசா இருக்கு. இங்கதான் அவர் உட்கார்ந்து தவம் பண்ணாரு. அவருக்கு டைரக்ஷன் கிடைச்சது. அதுக்கப்புறம் அவர் எங்கெல்லாம் போனாரோ, எங்கெல்லாம் சுத்தினாரோ, எங்கெல்லாம் தங்கினாரோ அந்த இடங்கள் எல்லாம் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு ராமகிருஷ்ண மடம் மூலமா நல்ல மாதிரி பராமரிப்பு பண்ணிட்டு இருக்காங்க. இது கல்கத்தாவில் அவர் பிறந்த வீடு. ஏராளமான சேவா காரியங்கள் இருந்துட்டு இருக்கு. இவற்றிலிருந்து நாம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது ஏராளமா இருக்கு. இது ஏதோ ஒரு அரை மணி நேரத்துல இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் சான்ஸே கிடையாது. இவரை படிக்கணும், முழுக்க படிக்கணும். இவரை முழுக்க படிச்சவங்க எல்லாம் நல்ல டைரக்ஷன் கிடைச்சு நல்ல விஷயத்தை சாதிச்சிருக்காங்க. நாமளும் சாதனையாளர்கள் ஆக முடியும் இவரை படிக்கிறப்பதான். அவர் சொல்ற கடைசி விதம் இதுதான், வேக் அப் பாரத், என்லைட்டன் தி வேர்ல்ட். நம்மகிட்ட அளப்பரிய சக்தி. நாம முதல்ல நாம யார் அப்படின்றத நாம உணரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம உலகத்தை நம்முடைய ஆன்ம அறிவால ஆன்ம பலத்தால வெற்றி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கதை சொல்லி அந்த கதை என்ன அப்படின்னா, நிறைய ஆட்டுக்குட்டி போயிட்டே இருந்தது, ஆட்டு மந்தை. அந்த இடத்துல ஒரு கர்ப்பிணி சிங்கம் பசியால வாடிட்டு இருந்தது. அந்த ஆட்டுக்கூட்டத்தை பார்த்த உடனே போய் அந்த ஆடுகளை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாயுது. ஆனா பாஞ்ச வேகத்துல பலம் இல்லாத காரணத்தினால முழு கர்ப்பிணியா வேற இருக்கிறதுனால அது அப்படியே கீழே விழுந்துருது. கர்ப்பத்திலிருந்து குட்டி சிங்கம் வெளியே வந்துருது. தாய் சிங்கமும் இறந்து போயிடும். அந்த குட்டி சிங்கம் எழுந்த உடனே நடக்க ஆரம்பிக்கும். அது யாரோட சேர்ந்ததுன்னு இந்த ஆட்டு மந்தையோட சேர்ந்துருது. ஆட்டு மந்தையோட சேர்ந்து ஆடாவே அது மாறிடுது. ஆடு மாதிரியே சாப்பிடுது, ஆடு மாதிரியே கத்துது. சிங்கத்துக்குரிய கர்ஜிக்கத்துக்குரிய தன்மை அதுக்கு போயிடுது. ஏன்னா ஆட்டு மந்தையிலேயே அது இருந்து பழக்கப்பட்டுச்சு. இந்த ஆட்டு மந்தை சுத்திட்டே இருக்கிறப்ப ஒரு நாள் காட்டுல இருந்து இன்னொரு சிங்கம் பாக்குது. என்னடா நம்மால ஒருத்தர் உள்ள இருக்காரு, இவர் சிங்கம் வந்து எப்படி ஆடா இருக்க முடியும்? ஆட்டுக்கூட்டத்து நடுவில் எப்படி சிங்கம் இருக்க முடியும்? சிங்கம் இருக்கிறப்ப ஆடுகள்லாம் பயப்படாம எப்படி இருக்க முடியும் அப்படின்னு பாக்குறாரு. அப்ப அந்த காட்டு சிங்கம் ஒரே பாய்ச்சல்ல போய் அவருடைய அப்படியே பிடரையை பிடிச்சு நேர இழுத்துட்டு வந்து குளத்துல தண்ணியில காட்டி, பாரு என்ன மாதிரியே நீ இருக்க, என்ன மாதிரியே நீயும் கர்ஜிக்க முடியும், என்ன மாதிரியே நீயும் சீறி பாய முடியும், என்ன மாதிரியே இந்த காட்டினுடைய ராஜாவா ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சு அந்த சிங்கத்தை மாத்துற. இது சிங்கம். நாம யார் அப்படின்னு சொல்லி நம்மளை உணர வச்சு இந்த உலகத்துல பாரத நாட்டுக்கு இருந்த கெட்ட பெயரை நீக்கி நம்மாலே நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும்ன்ற தன்னம்பிக்கையை கொடுத்து வளர்த்தவர் தான் சுவாமி விவேகானந்தர். அவருடைய 150வது ஆண்டு இங்க நடக்குது. அதனால அவர் சொன்ன விஷயங்கள் ஏராளம். அதுல ஏதாவது ஒரு விஷயத்தை நாம எடுத்துட்டு நாமளும் ஏதாவது பண்ணணும் அப்படின்றது தான் இப்ப வேண்டுகோள். அதுக்கு ஒரு 12 பேர் சேர்ந்து நாம யோசிச்சோம் போன வாரம். யோசிக்கிறப்ப ஏற்கனவே 175 பேர் இங்க சூரிய நமஸ்காரம் நம்ம எடுத்திருக்கோம். அந்த சூரிய நமஸ்காரம் கத்துக்கிட்டு இருக்காங்க, பலன் அடைஞ்சிருக்காங்க. இன்னொரு 150 பேருக்கு 150 வருடம்ன்றதுனால இந்த வருஷத்துல நம்ம சூரிய நமஸ்காரம் சொல்லி கொடுக்கறது. அதே மாதிரி நம்ம கம்பெனியின் மூலமா இந்த மாதிரி கத்துக்கிட்டவங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஏதாவது கார்பரேஷன் இல்லைன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் இன்னொரு 150 ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாம சூரிய நமஸ்காரம் சொல்லி கொடுக்கறது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிருக்கோம். நாமளும் கத்துக்குவோம், கத்துக் கொடுப்போம். பி அண்ட் மேக் தான் சொல்லிருக்காரு. கத்துக்கிறதும் கத்துக் கொடுக்கணும். எல்லாம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம கத்துக் கொடுக்க முடியாது. கத்துக்கிறப்ப தான் கத்துக் கொடுக்க முடியும். இதை வந்து விவேகானந்தர் சொல்லியிருக்காரு, பி அண்ட் மேக். அவருடைய விஷயத்த எடுத்துட்டு போலாம் அப்படின்னு நாம முடிவு பண்ணிருக்கோம். இதுக்கு வந்து நாம கூட உதவி பண்ணலாம். நம்மளும் கத்துக்கலாம், நம்மளும் கத்துக் கொடுக்கலாம். எந்த விதமான வேலையை செய்ய முடியும் அப்படின்னு நாம கூட சிந்திச்சு செஞ்சோம்னாக்கா நம்ம இருக்கக்கூடிய பல்வேறு அலுவலகங்கள்ல நாமளும் யூஸ்ஃபுல்லா ஏதாவது பண்ண முடியும், செய்ய முடியும். அதுதான் இந்த 150வது ஆண்டு விழா செய்தி இருக்கும். இதுல நாம ஏதாவது தவறா சொல்லியிருந்தாலோ இல்ல முரண்பட்ட கருத்துக்கள் இருந்தாலோ என்ன மன்னிச்சிருங்க. இப்ப நமக்கு அங்க பிரசாதம் இருக்கு, ஸ்வீட் இருக்கு. இவரை நாம வந்து விவேகானந்தரை வந்து நம்முடைய மலர் தூவி ஒரு புஷ்பாஞ்சலி பண்ணிட்டு அந்த ஸ்வீட் எடுத்துட்டு அவருடைய நினைவுகளோட நாம போலாம். நிகழ்ச்சி முடியும். எஸ் ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நல்லா சொல்றாரு. I just take a couple of minutes to say
Michigan, there is a town called Ganges. You won't believe this. We were just driving once to Michigan and we saw this place called Ganges. And we were very surprised. How come there is a town called Ganges? That too in Louisville, Michigan, USA. Then we went, there was an ashram, very peaceful. Just